அண்மைச் செய்தி. நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு நிபந்தனையுடன் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தி. நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு நிபந்தனையுடன் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏவ வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு நிபந்தனையுடன் கூடிய தடை விதித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஜூலை 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏவ வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு நிபந்தனையுடன் கூடிய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், இந்த வழக்கு தொடர்பான விவரம். வணக்கமானது. அதாவது தமிழகத்தில் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலைகளை மேம்படுத்த அரசு 5000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் பணிகள் ஏதும் மேற்கொள்ளப்படாமல் தனியார் நிறுவனங்களுக்கு தொகைகள் விடுவிக்கப்பட்டு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அறப்படை இயக்கம் சார்பில் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஏவா வேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதே போல சிகிச்சைக்காக அவர் வெளிநாடு சென்ற நிலையில் அவரை தேடப்படும் நபராக அறிவித்து லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் ஒரு லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பியிருந்தனர். இந்த லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய கோரியும் ஏவா வேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த 2 மனுக்களும் நீதிபதி ஜி கே இளந்தர் முன்பு விசாரணைக்கு வந்த போது முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஊழல் தடுப்பு சட்டத்தை சமயத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் அரசின் ஒப்புதல் பெறாமல் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் முன் அனுமதி இல்லாமல் எந்த விசாரணையும் நடத்த முடியாது எனவும் வாதிட்டார். மேலும் 2022ஆம் ஆண்டு புகார் தெரிவித்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சி மாற்றத்துக்கு பின் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் சாலையில் அமைக்கும் முன் பணத்தை விடுவித்ததற்காக அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது என்றார். அதே போல அரசுக்கு எந்த இழப்பு ஏற்படவில்லை எனவும் அவர் வாதிட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நிலையில் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ள நிலையில் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் ஜூலை 12ஆம் தேதி நாடு திரும்ப இருப்பதாக தெரிவித்துள்ளார். கைதை தவிர்க்க நம்பத்தகுந்த காரணங்கள் இருந்தால் மட்டுமே லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்க முடியும் எனவும் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சாலைகள் அமைத்தது அவற்றின் தகுதி சான்றுகள் இல்லாமல் பணிகள் முடிவடைய முன்பே பணம் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஒப்பந்ததாரருக்கு 75 பணிகளுக்கு 190 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு சட்டத்தில் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின்படி வழக்கு தொடர அனுமதி அளிக்க தகுதியான அதிகாரி யார் என்பது தெரிவிக்கப்படவில்லை என அந்த வாதத்தை முன்வைத்திருந்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய கோரிய மனுவுக்கு ஜூலை 27ஆம் தேதிக்குள் பதில் அடியும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதுவரை கடும் நடவடிக்கைகள் ஏவா வேலு அவர் மீது எதுவும் எடுக்கக்கூடாது எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதே போல லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்த வழக்கில் ஜூலை 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஏவா வேலுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.